பாரசீக புத்தாண்டின் முதல் காலை அது. மினாபின் பள்ளி வளாகத்தில் சிரிப்பொலியுடன் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். 11 வயது லெய்லா சிறிய துளசி பூக்கள் எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட வெள்ளை தலைப்பாகை அணிந்து தன் நெருங்கிய தோழி ஹோமாவுக்கு ஒரு கைத்தட்டல் விளையாட்டை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாள். ஹோமாவின் மஞ்சள் ரிப்பன் வசந்த காற்றில் ஆடியது. மணி அடிக்கும் முன் ஒரு கவிதையை முடிக்கும் போட்டியில் அவர்கள் குரல்கள் மகிழ்ச்சியுடன் மோதின. மற்ற குழந்தைகள் கயிறு தாண்டி குதித்தனர். வண்ண சுண்ணாம்பினால் நடைபாதையில் பூக்களை வரைந்தனர். காற்றில் ஆரஞ்சு பூக்கள் மற்றும் புதிய ரொட்டியின் வாசனை வீசியது. சரியாக 9:47க்கு வானம் கர்ஜித்தது. முதல் ஏவுகணை பெண்கள் பள்ளியை தாக்கியது. அந்த வன்முறை உலகத்தையே தலைகீழாக்கியது. கைத்தட்டல் நின்று போனது. ரிப்பன் தனியாக கீழே மிதந்து ஒரு உடைந்த மேசையின் மீது அமைதியாக விழுந்தது. 2 மணி நேரம் கழித்து மீட்புக் குழுவினர் இடிபாடுகளை அடைந்தபோது அவர்களுடைய சிதறிய குறிப்பேடுகள் ஒரு சிறிய காலணி மற்றும் கவனமாக சாய்வெழுத்தில் எழுதப்பட்ட ஒரு பாதி முடிந்த வாக்கியத்தை கண்டார்கள். அமைதி வரும்போது நான் வேண்டுவது. 150 குழந்தைகள் அந்த வாக்கியத்தை முடிக்கவே இல்லை. அவர்கள் வீரர்கள் இல்லை, அரசியல்வாதிகள் இல்லை, கொடிகள் இல்லை, எல்லைகள் இல்லை. அவர்கள் மகள்கள், தோழிகள், அமைதியின் கனவாளிகள். இந்த குழந்தைகள் உங்களுக்கு யார்? அவர்களின் பெயர்களை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்களா? அல்லது அவர்கள் ஒரு முடிவற்ற போரின் மறக்கப்பட்ட தலைப்புச் செய்தியாக மாறிவிடுவார்களா? கீழே கருத்துரையிடுங்கள், ஏனெனில் உங்கள் மௌனம் ஏவுகணைகளை விட மோசமானது.